ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வச்சுருக்கவங்க உங்களுக்கான அந்த கேட்டிருக்க கொஷின் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஃபில் பண்ணுறது, ஆப்பில் போயிட்டு எப்படி ஜியோ டேக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இசேவைக்கான ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா துறை உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ஒரு சில பேஜுக்கு லாகின் ஆகிட்டு ஏதாச்சும் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சொல்ல இந்த மாதிரி ஒரு சில ஆப்ரேட்டருக்கான போல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த போலை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ளீஸ் டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃப்ரம் த ப்ளே ஸ்டோர் அண்டு ஆன்சர் த கொஷின், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஆப் பிஃபோர் ப்ரொசீடிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஆப் இருக்க பாருங்கள், இசேவைக்கான ஆப். அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டுருக்க இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, முதல்ல ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இசேவைக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் லாகின் பண்ண சொல்லி கேட்கும். முதல்ல யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இசேவைக்கான ஐடி இருக்க பாருங்கள், அந்த ஐடி தான் யூசர் ஐடி. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் சேம் உங்களுக்கு யூசர் ஐடி இருக்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கான பாஸ்வேர்டு. ரெண்டுத்துக்குமே உங்களுக்கான இசேவைக்கான ஐடியை கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு லாகின் ஆகும். இல்லை முதல்ல ப்ரொஃபைல்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்டேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்டேட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஜியோ டேக்னு இருக்க பாருங்கள், ஜஸ்ட் அந்த ஜியோ டேக் ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தா கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு உங்கள் இசேவை எங்கே இருக்குது அப்படின்றத எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது டீட்டெயில்ஸ் டைப் வந்து பார்த்தா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓனரா ஆப்ரேட்டரா. நீங்கள் தான் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா ஓனர் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் ஆப்ரேட்டராக இருக்கேன், இசேவையில் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணி நான் ஆப்ரேட்டராக இருக்கவன், அதுக்கான ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கெட் சஜஸ்ட் அட்ரஸ்க்கும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத மேப்பில் நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் இசேவைக்கான ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஓப்பன் கேமரா நீங்கள் வந்து கொடுத்துட்டு கேப்சர் பண்ணி சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இசேவையை வந்து பார்த்தா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஜியோ டேக் வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த என்ட்ரு பண்ண ஃபோட்டோ, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், அட்ரஸ் என்ன எல்லாமே அப்டேட் ஆகிட்டு கரண்ட் லொக்கேஷன் இருக்கும். எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அப்டேட் பண்ணாவே முடிஞ்சதுங்க, அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம மீதி இருக்கிறத வெப்சைட்டில் போயிட்டு அப்டேட் பண்ணதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த ஆப்பை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த லாகின் பண்ணிட்டு ஃபில் பண்ண பாருங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, have you installed and answered all the question from the installation application. அந்த இசேவையில் போயிட்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஜியோ டேக்லாம் பண்ணிட்டீங்களா, கொஷின்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. அது ஆப்பில் போயிட்டு நீங்கள் இசேவையை லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, எஸ் கொடுத்துக்கோங்க. மூணாவது, இஸ் த ஆப்ரேட்டர் த ஓனர் ஆஃப் இசேவை சென்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இசேவை ஆப்ரேட்டராக இருக்கீங்க, நீங்கள் தான் உங்கள் இசேவைக்கு ஓனராக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கவர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து ஆப்ரேட்டர், நான் வந்து ஓனர் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ளீஸ் என்டர் யுவர் சென்டர் ரெஜிஸ்டர் அட்ரஸ். அதாவது உங்கள் இசேவை எந்த அட்ரஸில் பதிவாயிருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன, அதுக்கப்புறம் எந்த தாலுக்கில் வச்சுருக்கீங்க, ரெவென்யூ வில்லேஜ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரெவென்யூ வில்லேஜை ஃபில் பண்ணிவிட்டு பிளாக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் பிளாக் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெளிவாக ஃபில் பண்ணுங்கள், ஏன்னா சென்டர் எங்கே இருக்கோ அதுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, லாட்டிடியூட் மற்றும் லாங்கிடியூட் வந்து கேட்டிருக்காங்க. அழகோத்திற்கான அந்த மாதிரி வந்து உங்களுடைய மேப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கோ ஜஸ்ட் அதில் நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே காமிச்சிச்சு பாருங்கள். இந்த 12 அதெல்லாம் இருக்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கான லாட்டிடியூட் மற்றும் லாங்கிடியூட். முதல்ல இருக்கிறத லாட்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லாங்கிடியூடாக கொடுத்துருக்காங்க. எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும்.
ஸோ இதை நீங்கள் போயிட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல லாட்டிடியூட் ஃபஸ்ட் இருக்கிறது லாட்டிடியூட், ரெண்டாவது லாங்கிடியூட், அந்த கமா போட்டிருக்கோம், அதுக்கு தேவை பார்த்து கொடுத்துக்கோங்க. அல்லது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த இ-சேவை ஆப்பில் வந்து பண்ணீங்க பாருங்கள், அதுலேயே வந்து உங்களுக்கு கீழே வந்து அந்த கோஆர்டினேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் இருக்கிறது லாட்டிடியூட், அதுக்கப்புறம் லாங்கிடியூட், அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா என்டர் த கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் யுவர் சென்டர் கரண்ட் லொக்கேஷன் பிலோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க கரண்ட் லொக்கேஷனை வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கு எல்லாமே போட்டு ஃபுல்லாக வந்து அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அஞ்சாவது விச் இ-சேவை சர்வீஸ் டூ யூ ஃபைண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் டு ஆஃபர் டு த பப்ளிக்? அடிஷ்னலி வாட் ஏரியா டூ யூ ஃபீல் யூ நீட் டு லேர்ன் மோர் அபவுட் இம்ப்ரூவ் த ஆப்ரேஷன் ஆஃப் யுவர் சென்டர்? அதாவது இ-சேவையில் எந்த சர்டிஃபிகேட் வந்து முகம் சேலஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு சேலஞ்சாக இருக்குது, ஸோ நீங்கள் எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ண பாருங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்படின்றத. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றத நான் வந்து கொடுத்துறேன். உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, ஷார்ட்டாக கொடுக்க ரொம்ப பெருசாலாம் டைப் பண்ண அவசியம் இருக்காது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நல்லா இங்கிலீஷ் தான் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ தமிழ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணால் இங்கிலீஷ்லையும் ஃபில் பண்ணலாம், எதனா ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த சர்டிஃபிகேட் டிஃபிகல்ட்டாக இருக்குது, உங்களுக்கு அதில் என்னமான ஹெல்ப் வேணுமா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுங்க. ஓகே, ஆறாவது விச் இஸ் த மேஜர் இ-சேவை சர்வீஸ் ரெக்வெஸ்ட் யுவர் ரிசீவ் ஃப்ரம் த பப்ளிக் இன் எ டே? ஸோ உங்களுடைய வந்து எந்த சர்வீஸ் அதிகமாக வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த சர்வீஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. ஜாதி சர்டிஃபிகேட்னா எந்த சர்டிஃபிகேட் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் செவன்த்து வாட் ஆர் த இ-சேவை இஷ்யூஸ் தட் யூ ஃப்ரீக்வெண்ட்லி என்கவுண்டர் ஃப்ரம் பப்ளிக் அண்ட் வாட் ஆர் த ஆக்ஷன் யூ டேக் டு ரீசால்வ் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுமக்கள் சார்பாக நீங்கள் அடிக்கடி சந்திக்கும் இ-சேவை பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன மற்றும் அவற்றை தீர்க்க நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தேன் என்ன பண்ண போகிறேன்னா இ-சேவை கேன் நம்பரில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இ-சேவை கேன் வந்து எடிட் பண்ண முடியல, ஸோ நேம்லாம் எடிட் பண்ண முடியல அப்படின்ற மாரி நான் வந்து போட்டுக்கிறேன். அதை கூட நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பார்த்தா இ-சேவை கேன் நம்பரில் வந்து பெயர் எடிட் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் எடிட் பண்ணுறது தான் கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை பண்ணுறது நமக்கே கொடுக்குறாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். நம்மளே எடிட் பண்ணுற மாரி நம்ம வந்து மெயில் பண்ணுற மாரி இருக்கும், அல்லது மேனேஜரோட போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கே ரொம்ப டிலே ஆகுது. ஸோ நீங்கள் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்குது, என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டு என்ட்ரு பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் எட்டாவது டூ யூ ஃபாலோ எனி கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக் மெக்கானிசம் ஃப்ரம் பப்ளிக் அட் யுவர் சென்டர் டு சர்வீஸ் இம்ப்ரூவேஷன்? அதாவது பொதுமக்களிடமிருந்து உங்களுடைய சேவைகள் நீங்கள் வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பொதுமக்களிடமிருந்து சேவையை மேம்படுத்த பணிகள் தொடர்பாக எந்த ஒரு பின்னூட்ட நடவடிக்கையும் நீங்கள் பின்பற்றுகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பின்பற்றீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து என்னமான பின்பற்றீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் டூ யூ ஃபாலோ எனி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டு இன்க்ரீஸ் த ஃபுட்பால் அட் யுவர் சென்டர்? உங்கள் மையத்தில் வருகை அதிகரிக்க சிறந்த நடைமுறை நீங்கள் வந்து பின்பற்றீங்களா? கஸ்டமர் நிறைய பேர் வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து என்னமான பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தா அந்த போஸ்ட் கார்டு போட்டிருக்கேன், ப்ரொமோஷன்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு கூட கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆர் யூ aware ஆஃப் த நியூ அப்டேட் ஆன் சர்வீஸ் ஆஃபர்டு பை த கவர்மெண்ட்? இஃப் எஸ் ப்ளீஸ் மென்ஷன் வியா த சோர்ஸ். ஸோ அதை வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஏதாச்சும் புது சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த சோர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறீங்க? நியூஸ் பேப்பரா, சோஷியல் மீடியாவா, இல்லை ஆன்லைன் மூலமாகவா, ஃப்ரம் மீடியம் மூலமாகவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதன் மூலமாக அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அமல்படுத்தும் காலம் போட்டிருக்காங்க அந்த சேம் டேவா, வித்தின் ஏ வீக்குள்ளே தெரிஞ்சிருதா, வித்தின் ஏ மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி தெரியுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ 11வது ஹேவ் யூ எவர் ஆஃபர்டு இ-சேவை டோர் ஸ்டெப் சர்வீஸ்? நீங்கள் வந்து பார்த்தா வீட்டுக்கே போயிட்டு யாருக்காச்சும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? யாராச்சும் ஒருக்கு நீங்கள் கொடுத்துருந்தாலும் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வுட் யூ திங்க் த ஆஃபர் இ-சேவை சென்டர் லொக்கேட்டட், அதாவது அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் மையத்திற்கு அருகில் இருக்க இ-சேவை வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷனை உங்கள் இன்கம்மை பாதிக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பாதிக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா இல்லைன்னு ஃபில் பண்ணலாம். பாதிக்குது அப்படின்னா ஆம் என்றால் உங்கள் இடத்துல உள்ள இ-சேவை மெயிலின் எண்ணிக்கை எத்தனை, உங்கள் மையத்துக்கு மற்ற மையத்துக்கு எத்தனை தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை இ-சேவை இருக்குது, நெக்ஸ்ட்டு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. வித்தின் கிலோமீட்டராக எத்தனை மீட்டர்ஸில் இருக்குது அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்தமான இது இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 13 ஹவு மெனி கவுண்டர்ஸ் ஆர் அவைலபிள் இன் யூ? எத்தனை கவுண்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 14 இஸ் இ-சேவை யுவர் பிரைமரி பிஸ்னஸ் ஆர் செகண்டரி பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க. இ-சேவை தான் முதன்மை பிஸ்னஸ் அப்படின்னா முதன்மை கொடுத்துக்கோங்க.
இல்லை செகண்டரி கொடுக்குறீங்க அப்படின்னா இரண்டாவது என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் 15வது வாட் ஆர் த அதர் சர்வீஸ் அப்பார்ட் ஃப்ரம் இசேவை. இசேவையை தவிர்த்து உங்கள் சென்டரில் என்னமான சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிடிபி சர்வீஸ், ஜெராக்ஸு, பிரிண்ட்டு அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க. இல்லை நான் சிஎஸ் சென்டர் வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இன்டர்நெட் கஃபே வச்சுன்னா அதையும் ஃபில் பண்ணலாம். அதை தவிர்த்து அதர் இன்டர்நெட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, மொபைல் ஆக்சசரி விற்கிறது, கொரியர் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி புத்தக கடை அதெல்லாம் வச்சுருக்கோம் டிக் பண்ணிக்கோங்க. கிராசரி ஸ்டாருக்கு, மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதையும் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 16வது பாயிண்டில் என்ன அப்படின்னா ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் கன்சர்ன் சஜஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீட்பேக் இஃப் எனி ரிலேட்டட் டு இ-சேவை சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்குது, இ-சேவை தொடர்பாக கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா என்னமான கருத்துக்கள் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தா அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம், அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தா அந்த இ-சேவைக்கான எடிட் ஆப்ஷன் எங்களுக்கு தேவைப்படுது, அதேமாரியே வந்து பார்த்தா இன்னும் நிறையா சர்வீஸ் எங்களுக்கு தேவைப்படுது, என்னமான சர்வீஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் ரைட்டப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ரைட்டப் பண்ணிங்க அப்படின்னா அதை கோரிக்கை நம்ம இதன் மூலமாக கோரிக்கை வைக்கலாம். முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து அவங்க கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் அமௌண்ட்டை ஏற்றுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போல் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு தாராளமாக உங்களுக்கான சேவையை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. முக்கியமாக இ-சேவை ஐடி வச்சுருக்கவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கம்பல்சரி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். போல் அவசியமாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.